16வது அதிகாரம் 33வது வசனம். John chapter 16 verse 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு மகிமையான வார்த்தையாய் காணப்படுகிறது. இது ஒரு முக்கியமான வார்த்தை. ஆண்டவர் தன்னுடைய மேல் வீட்டு அறை உபதேசத்தில் யோவான் 13, 14, 15, 16வது அதிகாரங்களில் தன்னுடைய சீஷர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து, பிதாவின் வீட்டை குறித்து அநேக காரியங்களை சொல்லி, நான் தான் மெய்யான திராட்சை செடி, என்னில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆலோசனையை சொல்லி, அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரை பற்றி அநேக ரகசியங்களை எல்லாம் விளக்கி கூறின பின்பு கன்க்ளூடிங் வேர்ட்ஸ், அந்த மேல் வீட்டறை உபதேசத்தின் கடைசி வார்த்தையாய் சொன்ன ஒரு வார்த்தை தான், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அடுத்த அதிகாரம் 17வது அதிகாரத்தை வாசித்தால் ஆண்டவருடைய இன்டர்செசர் இல்லை என்றால் பிரீஸ்ட்லி பிரேயராய் காணப்படுகிறது. 18வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் அவர் கெதரோன் என்னும் ஆற்றை கடந்து கெத்சமனே என்னும் தோட்டத்திற்கு கடந்து சென்று அங்கே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக ஆண்டவர் சொன்ன மேல் வீட்டு அறையில் சொன்ன கடைசியான உபதேச வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அருமையான வார்த்தையாய் காணப்படுகிறது. அருமையான சபையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. அநேக வேளைகளிலே நாட்களில் கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஒரு பாசிட்டிவ் டீச்சிங், எங்கே பார்த்தாலும் நாம் என்னத்தை சொல்லுகிறோமோ அதை பெற்றுக் கொள்ளுவோம், என்னத்தை அறிக்கையிடுகிறோமோ அதை பெற்றுக் கொள்ளுவோம், இப்படியாய் நாம் காணப்பட்டால் இப்படியாய் பெற்றுக் கொள்ளுவோம் என்று சொல்லுகிற உபதேசங்கள் அநேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான், நாம் விசுவாசத்தை பேச வேண்டும், விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும், ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும், எல்லாம் உண்மையாய் காணப்படுகிறது. ஆகிலும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஆகையால் தான் சில வேளைகளில் இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்கிற யங் பிலீவர்ஸ், இளம் விசுவாசிகள், ஏன் அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள் கூட தன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது, சில கஷ்டங்கள் வரும்போது, நான் இப்படித்தானே விசுவாசத்தை அறிக்கையிட்டேன், இப்படித்தானே ஜீவனை பேசினேன், ஏன் எனக்கு நோய் வந்தது என்று சொல்லி ஆண்டவரை விட்டே தூரம் போகிற அநேக கிறிஸ்தவர்களை நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போதும் ஒரு சமச்சீர் உபதேசம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. தேவனுடைய எல்லா ஆலோசனைகளையும் அறிந்தவர்களாய், the whole counsel of God, கர்த்தருடைய எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்தால்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமானது ஜெயத்தின் பாதையில் கடந்து செல்லுகிறதா இருக்கும் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவங்கள், tribulations என்றால் என்ன? வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், துக்கங்களை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. உலகத்திலே அநேக விதங்களில் நமக்கு உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் கடந்து வரத்தான் செய்கிறது. இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களோ உபத்திரவங்களோ கண்ணீரின் பாதைகளோ வந்ததில்லை என்று யாராயிலும் இங்கே இருக்கிற ஒருவர் சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்துவீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை ஒரு கஷ்டங்களினூடாய் கடந்து சென்றதில்லை, ஒரு துக்கங்களினூடாய் கடந்து சென்றதில்லை, பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததே இல்லை என்று யாராயிலும் சொல்ல முடியுமா? ஒருவரும் சொல்ல முடியாது. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. இந்த உபத்திரவம் எப்படி வருகிறது? யோவான் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே அங்கே ஆண்டவர் அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசியுங்கள் அந்த வசனத்தை. யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள்
நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன் உலகம் நம்மை பகைக்கிறது? உலகம் என்றால் இந்த பூகோளம் என்று நினைத்து விடாது, உலகத்தின் ஜனங்களை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஏன் நம்மை பகைக்கிறதா? நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. நாம் உலகத்தாரா இருந்திருந்தால் உலக ஜனங்கள் நம்மை சிநேகித்திருப்பார்கள். நம் உலகத்தாரா இராதபடியினால் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் இருந்து ஜனங்கள் மத்தியில் இருந்து அவருக்காக நம்மை பிரித்தெடுத்தபடியினால் உலகம் நம்மை பகைக்கிறது என்பதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உலக வேஷங்களை தரித்து உலக நண்பர்களோடு சிற்றின்பங்களை அனுபவித்து பொல்லாத சிநேகத்தின் நிமித்தம் அநேக பாவங்களை செய்து உலக மனுஷர்களை போல நாம் காணப்படுகிற வேளையில் அநேக நண்பர்கள் நமக்கு காணப்படுவார், அநேக நம்மோடு கூட காணப்படுவார், அநேகர் இவன் நல்லா இருக்கிறானே என்று சொல்லி நம்மோடு நடக்கிறவர்களாய் காணப்படுவார். இந்நாட்களிலும் இது உண்மையாய் காணப்படுகிறது. கர்த்தருக்குள்ளாய் நாம் கடந்து வருகிற வேளையிலே என்ன நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது? மாற்றங்கள் வருகிறது. அதுவரை காணப்பட்ட பாவ பழக்கங்களை விடுகிறோம். அவையெல்லாம் ஒன்றுமில்லை, சிற்றின்பம். அது அக்கினி கடலுக்கு நேராய் நம்மை இழுத்து சென்று விடும் என்று பயந்து பரிசுத்தத்திற்கு நேராக, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு நேராக, நல்ல வழிகளுக்கு நேராக, ஜீவனுக்கு நேராக நம்முடைய பாதையை தெரிந்து கொண்டு நம்மோடு துவங்குகிற வேளையில் முந்தின நண்பர்கள் எல்லோரும் நம்மை பகைக்கிறவர்களாய் காணப்படுவார். குடும்பத்தின் உறவினர்கள் நம்மை பகைக்கிறவர்களாய் காணப்படுவார். அநேக சகோதரர்கள் சபையிலே சாட்சிகளாய் என்னிடம் பேசுகிற அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவருக்குள்ளாய் வருவதற்கு முன்பு கத்தாருக்கு வந்து திரும்பி போகிற வேளையில் எல்லாம் அநேக மதுபானங்களை நான் பிளைட்டில் இருந்து வாங்கி செல்வதுண்டு. அங்கே கடந்து சென்று என்னுடைய மனைவியின் தகப்பனாரோடு கூட, மாமனாரோடு கூட, என்னுடைய பிரதர்ஸ் லா கூட எல்லாம் அமர்ந்திருந்து நாங்கள் பருகி மகிழ்ந்த நாட்கள் உண்டு. நாட்கள் எல்லாம் அவர்களுடைய பார்வையிலே நான் மிகவும் நல்லவன், நான் மிகவும் முக்கியமானவன், அந்த குடும்பத்திலே நான் தான் விலையேற பெற்றவன். ஆனால் இந்த வனாந்தர தேசத்து பாலைவன நாட்டில் இந்தியாவில் கூட சந்திக்கப்படாதவர்கள், இலங்கையில் சந்திக்கப்படாதவர்கள் எல்லாம் இங்கே வந்து சந்திக்கப்படுகிறார். இங்கே வந்து எல்லாம் மெய் வழியை கண்டுபிடித்து, கர்த்தருடைய வழிகளை கண்டுபிடித்து, இந்திய தேசத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய், இலங்கை தேசத்திற்கு ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் கடந்து சென்று முந்தின காரியங்கள் ஒன்றையும் வாங்கி செல்லாத வேளையில் குடும்பம் எல்லாம் எதிர்த்து இருக்கிற காட்சியை நான் கண்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் சந்தித்தேன் என்று சாட்சி சொன்ன அநேக சகோதரர்கள் நம்மத்திலேயே காணப்படுகிறார். அருமையான சபையே, நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. உலக ஜனங்களுக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்க முடியாது. ஆகையால் தான் உலகம் அநேக வேளைகளில் பகைக்கிறது என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். அதே யோவான் 15வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். வசனத்தை கூட வாசியுங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உலகம் உங்களை பகைப்பதற்கு முன்னே யாரை பகைத்ததா? ஆண்டவரை பகைத்தது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, இவன் பைத்தியக்காரன் அல்லவா, இவன் குடிகாரன் அல்லவா என்று சொல்லி ஆண்டவரை எள்ளி நகையாடி அநேகர் பகைத்தார். யூதர்கள் எல்லோரும் பகைத்தார். அவரை மிகவும் கேவலமாய் நடத்தினார்கள் என்பதை வேதத்தின் வாயிலாய் நாம் அறிந்தவர்களாய் காணப்படுகிறோமே. ஆகியால் தான் நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வரும்போது துக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள் உங்கள் குடும்பத்தின் இடத்திலிருந்து வருகிறதாய் காணப்படுகிறதா? ஒருபோதும் கலங்கி போகாதிருங்கள். ஒருபோதும் அது நிமித்தமாய் நீங்கள் கூறி குறுகி போகாதிருங்கள். ஐயோ, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய பெற்றோர், என்னுடைய மாமனார் குடும்பம் என்னை கைவிட்டு விட்டதே என்று சொல்லி கலங்கி போகாது.
விடாதிருங்கள். நீங்கள் இன்னொரு குடும்பத்தின் அங்கமாய் காணப்படுகிறீர்கள். விசுவாச குடும்பத்தின் அங்கமாய் காணப்படுகிறீர்கள். பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவர்களாய் காணப்படுகிறீர்கள். பிதாவின் வீட்டின் பாத்திரங்களாய் காணப்படுகிறீர்கள். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகம் அடைகிறவர்களாய் காணப்பட வேண்டுமே ஒழிய யாராயிலும் உங்களை ஒதுக்கி தள்ளுவார்கள் என்றால் அதன் நிமித்தமாக ஒருபோது நீங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படலாகாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் காணப்பட்ட நாட்களில் ஸ்தேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்ட வேளையில் எல்லாம் அங்கே காவலுக்கு நின்று கொண்டிருந்தான். அநேக யூதர்களுக்கு அவன் கற்று தேர்ந்தவன், எல்லோராலும் கரம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரமாய் அவன் காணப்பட்டான். சவுல் பவுலாய் மாறின பின்பு இயேசுவே ஆண்டவர் என்று ஜனங்களுக்கு முன்பாய் பிரத்யட்சமாய் பிரசங்கிக்கிறவனாய் காணப்பட்டான். அது நிமித்தமாய் போகிற இடங்களில் எல்லாம் அவனுக்கு கஷ்டம் பாடு. எபேசு பட்டணத்தில் சென்ற வேளையிலே அவன் சொல்லுகிறான், நான் துஷ்ட மிருகங்களோடு எபேசுவிலே போராடினேன். துஷ்ட மிருகங்கள் என்று எழுதப்பட்டிருப்பது கரடியோ சிங்கத்தையோ குறித்து அல்ல. யாரை குறித்து? மனுஷர்களை குறித்து. அநேக வேளைகளில் துஷ்ட மனுஷர்களோடு, இப்படிப்பட்ட மிருகங்களோடு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு. அது நிமித்தமாய் ஒருபோதும் சோர்ந்து போய் விடாதிருங்கள். உலகம் உங்களை சிநேகிக்காது, மாறாக பகைக்கும். அது ஏற்கனவே ஆண்டவரை பகைத்திருக்கிறது. ஆகையால் ஒருபோது கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவங்களை கண்டு துவண்டு விடுகிறவர்களாய் காணப்படலாகாது. இன்னும் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்பீர்களா? அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார். யாவர், all without exception, யாவரும் துன்பப்படுவார்கள் என்று அந்த வசனம் கூறுகிறதை பார்க்க, தேவ பக்தியாய் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அநேகவே சொன்னது போல நித்தியத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுகிற வேளையில் அநேக துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. இதை குறித்து இயேசு அருமையான ஒரு வார்த்தையை மத்தேயு 23:35 சொன்னார். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். ஆமென். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஆபேலின் இரத்தம் முதல் சகரியா என்ற நீதிமானுடைய இரத்தம் வரைக்கும் அங்கே சிந்தப்பட்ட ஒரு காட்சியை பார்க்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவபக்தியாய் நடந்த மனுஷர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஆபேல் செய்த தவறு என்ன? அவன் தன்னுடைய மந்தையின் தலையீட்டை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்தான். பிரமாணங்களின்படி முதற் பலனை கர்த்தருக்காய் அவன் கொண்டு வந்தான். வேதத்தின்படி அவன் செய்தான். கர்த்தர் அது நிமித்தம் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அது அவனுடைய சகோதரனுக்கு கோபத்தை கொண்டு வந்தது. தன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்காதபடி தன்னுடைய சகோதரனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தது நிமித்தம் அவனுக்கு கோபம் வந்தது. தனிமையா இருந்த வேளையில் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் எழும்பி பக்தியுள்ள ஆபேலை அவன் கொண்டு போட்டான் என்று வேதத்திலே வாசிக்க. மனுஷனுடைய சத்துருக்கள் யார்? பக்கத்து வீட்டார் அல்ல, அவனுடைய வீட்டார்தானே. ஆபேல் என்னும் நீதிமானுடைய இரத்தம் அங்கே சிந்தப்படுகிறதை பார்க்கிறோம். சகரியா என்ற மனுஷனுடைய காரியத்தை வேதத்திலே நீங்கள் வாசித்தால் 2 நாளாகமும் 24வது அதிகாரம் குறிப்பா 20வது வசனத்தை வாசித்தால் இந்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. பரகியா என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி சுமார் 130 வருஷங்கள் உயிரோடு இருந்து இஸ்ரவேலின் ராஜாக்களை நல்வழியில் நடத்தின ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. நான் மரித்து போன வேளையிலே அங்கே இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் விக்கிரகங்களை ஆராதிக்க துவங்கினார்கள். விக்கிரக தோப்புகளுக்கு முன்பாக பலிபீடங்களை கட்டி ஆராதிக்க துவங்கினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய குமாரனாகிய சகரியாவுக்கு மிகுந்த வேதனை. இதை செய்யாதிருங்கள் என்று சொல்லி மிகுந்த கண்ணீரோடு இந்த ராஜாக்களிடத்தில் அவன் முறையிட்டான். ஆனால் தன் தகப்பன், இந்த தீர்க்கதரிசி சகரியாவின் தகப்பன் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து போன அந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள்
இவனை கல்லறிந்து கொலை செய்யும்படியாக கட்டளையிடுகிறதை அந்த பகுதியை வாசிக்கிற வேளையில் நாம் அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே தீர்க்கதரிசி கொலை செய்யப்பட்டான். ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிற தேவன். ஆபேல் என்ற நீதிமானுடைய இரத்தம் சிந்தப்பட்டது, சகரியா என்ற நீதிமானுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. நிமித்தமாய் தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்களுக்கு துன்பங்கள், பாடுகள், துக்கங்கள் வருகிறதாய் காணப்படுகிறது. நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எபிரேயர் 11வது அதிகாரம் விசுவாச வீரர்களின் பட்டியலை நாம் வாசிக்கிற வேளையிலே 36வது வசனத்திலே அநேக நிந்தைகளை அடைந்தார், அநேகர் அடிகளை பட்டார், அநேகர் கட்டுகளினூடாய் காணப்பட்டார், காவலினூடாய் கடந்து சென்றார்கள், கல்லெறியுண்டார், வாளால் அறுப்புண்டு மரித்தார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் மடிந்தார்கள் என்றெல்லாம் அங்கே அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை கர்த்தருடைய பிள்ளைகள் வாசிக்கிற வேளையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளலாமே. ரோமர் 8வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறது, அடிக்கப்படும் ஆடுகளைப் போல நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி அங்கேயும் வேதவசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது என்பதை அங்கே வாசிக்கிற வேளையில் தெளிவாய் அறிந்து கொள்ளலாம். இன்னும் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் அங்கேயும் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்பீர்கள் அந்த வசனத்தை? சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவங்களின் வழியாய் தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுலும் பர்னபாசும் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த குறிப்பாக இந்த அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் முக்கியமான ஒரு காரியம் எழுதப்பட்டது. பவுல் மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டு தன்னுடைய மிஷனரி பயணத்திலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு இடத்தில் அவர் வந்து ஊழியம் செய்த வேளையிலே பிறவியிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் இவர்களை உற்று பார்க்கிறார். அந்த வேளையில் பவுல் அவனை பார்த்து அவனுக்குள்ளாய் விசுவாசம் உண்டென்று கண்டு அவனை இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடக்கும்படியாய் சொல்லுகிறார். உடனடியாய் அவன் துள்ளி குதித்து எழும்பி நடனமாடுகிறான். அந்த பகுதி ஜனங்கள் அதுவரை விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள், இப்படிப்பட்ட அற்புதத்தை இதுவரை கண்டிராத ஜனங்கள் பவுலை பார்த்து சொன்னார்கள், இவன் மெர்க்குரி. பர்னபாசை பார்த்து சொன்னார்கள், இவன் ஜூபிட்டர் என்று சொல்லி, இவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இவர்களுக்கு பலியிடும்படியாய், இவர்களை தொழுது கொள்ளும்படியாய் அவர்கள் அங்கே வருகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறான், எங்களை தொழுது கொள்ளாதவர்கள் நாங்கள் உங்களை போல மனுஷர்கள் என்று சொல்லி ஓடி ஒளிகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த யூதர்களுக்குள்ளாக வைராக்கியம், யூதர்களுக்குள்ளாக இவன் இயேசு என்ற நாமத்தில் இவையெல்லாம் செய்கிறாரே என்று சொல்லி பவுலை கல்லால் அடித்தார். அவனை கல்லால் அடித்து மரித்து போனார் என்று சொல்லி அதே இடத்தில் விட்டுவிட்டு கடந்து சென்றார். அவர்கள் கடந்து சென்ற பின்பு பவுலுடைய அந்நாட்களில் காணப்பட்ட சிநேகிதர்கள், கர்த்தருடைய விசுவாசிகள் எல்லாம் கடந்து வந்து அவனுக்குள்ளாய் ஜீவன் இருப்பதை கண்டு அவனை தங்களோடு சேர்த்து அவனை பராமரித்த வேளையில் பவுல் சொன்ன வார்த்தைகளாய் இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. இப்படி அநேக உபத்திரவங்களினூடாய் தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விசுவாசிகளை, தன்னுடைய ஜனங்களை அவன் உற்சாகப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான் என்று வேதத்தின் வாயிலாய் நாம் அறிகிறவர்களாய் காணப்படுகிறோம். அருமையான சபையே, உபத்திரவங்கள், பாடுகள் வருகிறதா? தேவ பக்தியாய் நான் காணப்படுகிறேன், ஏன் இந்த துக்கம் என்று சொல்லி கலங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? உலகத்திற்கொத்த மனுஷனுக்கு வேஷம் தெரியாதபடி பாவத்தை நான் வெறுத்து பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆசைப்படுகிறேனே, ஏன் எனக்கு பாடுகள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கலங்கி போனவர்களாய் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் நீங்கள் கடந்து செல்லுகிற பாதையை அறிந்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். உடைய துக்கங்களை அறியாதவராய் காணப்படுவதற்கு அவர் ஒரு கல் அல்ல, அவர் ஒரு மண் அல்ல, கண்ணிருந்தும் காணாத தேவன் அல்ல, காதிருந்தும் கேட்காத வெறும் கல் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன்.
உடைய பாதையை அவர் அறிந்த கர்த்தராய் காணப்படுகிறார் என்பதை ஒருபோது நீங்கள் மறந்து போய் விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாய் பார்க்கும்போது உலகம் பொல்லாங்கனுக்குள் காணப்படுகிறது. உபத்திரவங்களை செய்கிற பொல்லாத ஒரு மனுஷனுடைய பிடியில் காணப்படுகிறது. அவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. அவன் தான் பொல்லாத சத்துரு. அவன் இங்கே பூமியிலே காணப்படுகிறது நிமித்தம் அநேக உபத்திரவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிறதாய் காணப்படுகிறது. யோபு என்ற பக்தனை குறித்து நாம் அறிவோம். தன்னுடைய பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கூட ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்கிற பக்தனாய் காணப்பட்டான். தன்னுடைய பிள்ளைகள் அறியாமல் தன்னுடைய இருதயத்திலே பாவம் செய்து விடுவார்களோ என்று சொல்லி அவர்களுக்காய் பலி செலுத்தி பரிகாரம் தேடுகிற ஒரு பக்தனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் இருந்தது. பொல்லாத சத்துருவும் அவன் மேல் கண் வைக்கிறவனாய் காணப்பட்டான். உலகத்தானாய் காணப்படுகிற மட்டும், பாவத்திற்குள்ளாய் காணப்படுகிற மட்டும், சத்துருவின் அதிகாரத்திற்குள்ளாய் நீங்கள் காணப்படுகிற மட்டும் உங்கள் மேல் அவன் தன்னுடைய கண்களை வைப்பதே இல்லை. காரணம், ஏற்கனவே நீங்கள் அவனுடைய சொத்து. கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கலாம், மோசஸ் என்று பெயரை வைத்திருக்கலாம், ஆனால் அவனுடைய சம்பத்து அவன் உங்களை குறித்து கவலைப்படுவதே இல்லை. ஆனால் எப்போது அவனை விட்டு அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து பிரிந்து கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாய் பரலோக குடும்பத்தின் அங்கமாய் நீங்கள் மாறுகிறீர்களோ அப்போது உங்கள் மேல் கண்களை வைக்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை விழுங்கலாமோ என்று சொல்லிக்கொண்டு கர்ச்சிக்கிறவனாய் சுற்றி திரிகிறான் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறதாய் காணப்படுகிறது. அது நிமித்தமாய் தான் சில வேளைகளில் உபத்திரவங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. ஆகிலும் அவன் கடைசியில் தோற்க போவது உறுதி. ஒருபோதும் ஜெயிக்க முடியவே முடியாது. ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளுடையதாய் காணப்படுகிறது. ஆகையால் அவனை குறித்து பயந்து போய் நடுங்கி போய் நாம் காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீங்கள் தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் தான் சத்துரு வெள்ளம் போல ஒரு வேளை எழும்பி வந்தாலும் நமக்காக நம்முடைய சார்பில் கொடியேற்றுகிற கர்த்தருடைய ஆவியானவர் இன்று நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். தடை செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர், அவருடைய கிரியைகளை தடை செய்து தடுத்து நிறுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய சபையோடு நம்மோடு கூட இருக்கிற மட்டும் நாம் தான் ஜெயிக்க போவது என்பது உறுதியாய் காணப்படுகிறது. பொல்லாங்கின் சில வேளைகளில் அவன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வருகிறது. கலங்கி போகாதீர்கள். சில வேளைகளில் கர்த்தரே உபத்திரவங்களை அனுமதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஏன், எதற்காக அனுமதிக்கிறார்? வேதத்தில் அருமையான ஒரு வசனம் உண்டு. எபிரேயர் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் உங்களை சிட்சிக்கவில்லை என்றால் நாம் யாருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? வேசி பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். கர்த்தர் எதற்காய் நம்மை சிட்சிக்கிறார் என்றால், சுத்த பொன்னாய் நாம் வெளியே வந்து இன்னும் விலையேற பெற்ற பாத்திரமாய் மாறுவதற்காக கர்த்தர் சில வேளைகளில் நம்மை சிட்சையினூடாய் அனுமதிக்கிறார். ஒருபோதும் அவர் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. சில வேளைகளில் அனுமதிக்கிறவராய் காணப்படுகிறார். எதற்காக? அதன் மூலம் கடந்து செல்கிற நீங்களும் நானும் தோற்று போய் மனமடிந்து போய் அதோடு முடிந்து போறோம் என்று சொல்லி கடந்து செல்வதற்காக அல்ல. மாறாக யோபு சொன்னது போல, அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொன்னாக நான் விளங்குவேன். அதன் நிமித்தமாய் கர்த்தர் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். யோசேப்பு என்ற இளைஞனை குறித்து அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. வேதத்திலே அவரை குறித்த அநேக காரியங்களை நாம் அறிந்தவர்களாய் காணப்படுகிறோம். 17 வயதிலேயே அவர் சில சொப்பனங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கண்டார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குகிற ஒரு காட்சியை கண்டார். பார்த்தா சும்மா இருக்க கூடாதா? தன்னுடைய தகப்பனாரோடு, தாயோடு, தன்னுடைய சகோதரர்களோடு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே, இது நிமித்தமாய் அவனுடைய சகோதரர்களுக்கு
மிகுந்த கோபம் வந்தது. எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ என்று சொல்லி அவனை குழியிலே தூக்கி போட்டார். மாத்திரமல்ல, எகிப்தியர்களுக்கு அவனை விற்று போட்டார். மிகுந்த துக்கம். 17 வயதிலே அடிமையாய் கடந்து சென்ற ஒரு பாத்திரம். அடிமைகளாய் பல நாடுகளில் கடந்து செல்கிற ஜனங்கள் படுகிற வேதனைகளை நாம் அறிந்தவர்களாய் காணப்படுகிறோமே. போத்திபாருடைய வீட்டில் காரணம் இல்லாதபடி அவன் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையிலே அவனை தூக்கி போடுகிறதை பார்க்க, அங்கேயும் அவனுக்கு வேதனை, வேதனையின் மேல் வேதனை. ஆக 17 வயதிலிருந்து 30வது வயது வரைக்கும் தன்னுடைய வாலிப வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பகுதியை யோசேப்பு பாடுகளினூடாய் கஷ்டங்களினூடாய் கழித்தார். 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் வாலிப பிராயம் என்று சொல்லலாம். முக்கியமான பகுதியை தன்னுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்திலும் சிறைச்சாலையிலும் காவலிலும் கஷ்டங்களிலும் கழிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். ஆண்டவே, என்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் சோதிப்பதற்கு அனுமதித்தாலும் அப்படியே கைவிடுகிற கர்த்தர் அல்ல. 30வது வயதிலே பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்தி மகிழ்ந்தார் என்று வேதத்தின் வாயிலாய் நாம் அறிந்தவர்களாய் காணப்படுகிறோமே. ஆகையால் சில வேளைகளில் கர்த்தர் சில கஷ்டங்களை, பாடுகளை வாழ்க்கையில் அனுமதிக்கிற வேளையிலே அருமையான சபையே, அருமையான சகோதரனே, சகோதரியே, சோர்ந்து போகாதிருங்கள். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற கர்த்தர். அவர் ஒருபோது தீமையை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் செய்வதே இல்லை. மாறாய் எல்லாவற்றையும் நாம் பாடுறோமே, நடந்தவை எல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி சொல்லி என்று பாடுறோமே. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் உங்கள் வாழ்க்கையை செய்து முடிக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் கடந்து செல்கிற பாடுகள் உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். நீங்கள் கடந்து செல்கிற பாதை எதுவாய் காணப்பட்டாலும் சரி, சோர்ந்து போய் விடாதிருங்கள். அது நிமித்தமாய் ஆண்டவரை விட்டு பின்னிட்டு ஓடிவிடாது. அநேகர் செய்கிறது போல ஆண்டவரை விட்டு தூரம் போய்விடாது. நீங்கள் எந்த பாதையில் கடந்து சென்றாலும் உங்களை அறிகிற கர்த்தர், காரியங்களை அறிகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறந்து போய் விடவே கூடாது. ஃபேனி கிராஸ்பி என்று சொல்லுகிறேன் அம்மையாரை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அவர்கள் யாருக்காயும் தெரியுமா? சாங் ரைட்டர். 8000 கிறிஸ்தவ பாடல்களுக்குமே எழுதின ஒரு சகோதரி. அருமையா இசை தாளந்துகளை பெற்று கர்த்தருக்காய் மகிமையான பாடல்களை எழுதினவர். இன்று நாம் பாடுகிறோமே, Blessed Assurance, Jesus is mine என்ற பாடல். இவையெல்லாம் அவர்கள் எழுதின பாடல். பிறந்து 6வது வாரத்திலே ஒரு மருத்துவரின் தவறான சிகிச்சையினால் 2 கண் பார்வையும் இழந்து போனது அந்த குழந்தை. அதன் பின்பாய் ஒன்றையும் அது பார்க்க முடியவில்லை. தன்னுடைய பாட்டியார் பூக்களை வைத்து அதனுடைய மனத்தை வைத்து என்னத்தையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் அந்த குழந்தை சிறு வயதிலிருந்து படிக்கிறதாய் காணப்பட்டது. அதன் பின்பாய் நியூயார்க் பட்டணத்திலே குருடர்களுடைய பள்ளியில் சேர்ந்து சில காரியங்களை அது கற்றுக்கொண்டது. ஒரு நாளும் பார்வை அடையாத ஒரு பாத்திரமாய் காணப்பட்டது. ஆனால் நாட்கள் கடந்து சென்ற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட வயதிலே அவர்கள் இன்னொரு குருடராய் காணப்பட்ட ஒரு வாலிபனை திருமணமும் செய்து கொண்டார். ஒரு குழந்தையும் பிறந்தது. அதுவும் 1 வயதுக்குள்ளாய் மரித்து போனது. முற்றிலுமாய் பாடுகள், முற்றிலுமாய் கஷ்டம், முற்றிலுமாய் வேதனை, கண் பார்வையும் இல்லை. வாழ்க்கையில் கஷ்டமான கடினமான பாதை. இந்த வேளையில் தான் அநேக பாடல்களை கர்த்தருக்காக எழுத துவங்கினார். கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை நடத்தி கொண்டு வருகிற பாதைகளை எண்ணி அநேக பாடல்களை எழுதினார். ஒரு விசை ஒரு ஊழியக்காரர் அவரிடத்தில் கடந்து வந்து அவர்களுடைய இந்த வேதனையான சூழ்நிலையை கண்டு பரிதாபப்பட துவங்கின வேளையில் அம்மையார் இப்படியாய் சொன்னார்களாம், என்னை குறித்து நீங்கள் பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பூமியில் நான் எந்த பாடுகளினூடாய் கடந்து சென்றாலும் சரி பரவாயில்லை. ஒரு நாள் பரலோகத்தில் கடந்து செல்வேன். அங்கே போகிற வேளையில் என்னுடைய கண்கள் திறக்கும். நான் பார்க்கிற முதல் முகம் இயேசுவின் முகமாய் காணப்படும். அதை நினைக்கிற வேளையில் என்னுடைய உள்ளம் பூரிக்கிறது என்று சொல்லி சந்தோஷத்தோடு காணப்பட்டார்களாம். மாத்திரமல்ல, அமெரிக்கன் பிரசிடென்ட் சுமார் 8 பேரை தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்து அவர்களுக்கே வேதத்திலிருந்து ஆலோசனை சொல்லுகிற ஒரு பாத்திரமாய் அம்மையார் காணப்பட்டார்கள் என்று அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது. பாடுகளை கண்டு துவண்டு போய் விடாதிருங்கள். அது நிமித்தமாய் சோர்ந்து போய் விடாதிருங்கள். அது நிமித்தமாய்
கர்த்தரை விட்டு தூரம் போய் விடாதிருங்கள், சோரம் போய் விடாதிருங்கள். மாறா இன்னும் கர்த்தரை கிட்டி சேருகிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். நமக்கு முன்பாக 2 சாய்ஸஸ் காணப்படுகிறது. ஒன்று, பாடுகள் வரும்போது நாம் ஆண்டவரை விட்டு விலகி ஓடிவிடலாம். இன்னொன்று, அவரை பற்றி பிடித்து விடலாம். மோசே என்ற ஒரு வாலிபனுக்கு முன்பாக ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து, என்ன தீர்மானம்? ஒருபுறம் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன், ஒரே குமாரன், அவன்தான் எகிப்தின் அடுத்த ராஜ். அடுத்ததாய் அனித்தியமான பாவ சந்தோஷம். எகிப்து என்றாலே பாவம் தான். என்ன சந்தோஷம் பாவத்தின் மூலமாய் வேண்டுமோ அவை எல்லாம் அவனுக்கு முன்பாய் காணப்பட்டது. அடுத்ததாய் எகிப்தின் பொக்கிஷம், ட்ரெஷர் ஆஃப் எஜிப்ட். எஜிப்திலே காணப்பட்ட அத்தனை செல்வங்களுக்கும் அதிபதி அவன்தான். நாம் அறிவோம், எகிப்து அந்நாட்களில் சாம்ராஜ். 3 காரியங்களை தராசின் ஒரு புறத்தில் அவன் வைத்தான். மறுபுறம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பங்கள் அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக நிந்தைகள் வரப்போகுது. அடுத்ததான் இனி வரும் பலன்கள். இவற்றை எல்லாம் தராசின் மறுபுறம் வைத்து ரெண்டையும் அவன் தூக்கி சீர்தூக்கி பார்க்கிறவனாய் காணப்பட்டு தேவனுடைய ஜனங்களோடு துக்கத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை சகிப்பதற்கு அதையே அவன் தெரிந்து கொண்டான். காரணம், இனி ஒரு பலன் அவனுக்கு வரப்போகிறது. இதைதான் எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25, 26வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமே. அருமையான சபையே, சத்துரு அநேக பொக்கிஷங்களை, இன்பங்களை, மகிழ்ச்சியான காரியங்களை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கலாம். அதை நம்பி, அந்த சிற்றின்பங்களை நம்பி ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரம் போய் அவனுடைய மாயமான வார்த்தைகளை நம்பி அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாறி போய் விடலாம். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பங்கள் வருகிறது வழக்கம், மாத்திரமல்ல நிந்தைகள் வருகிறது வழக்கம். ஆனால் நமக்கு முன்பாக இனி ஒரு பலன் காணப்பட போகிறது. மகிழ்ச்சியான நாட்கள் காணப்பட போகிறது. கர்த்தரோடு கூட நித்தியமாய் யுக யுகமாய் மகிழ்ந்து கலிகூறுகிற காலம் நமக்கு முன்பாய் காணப்படுகிறது என்பதை எண்ணி ஒருபோதும் தவறான முடிவுகளை எடுத்து சத்துருவின் பின்னால் கடந்து செல்கிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்படலாகாது. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் காணப்படுகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இனி வருகிற பலன் மேல் நாம் நோக்கமாய் காணப்பட வேண்டுமே ஒளியே ஒருபோது நாம் பின்னிட்டு ஓடுகிறவர்களாய் காணப்படலாகாது. வசனத்தின் 2வது பகுதி என்ன சொல்லுகிறது? திடன் கொள்ளுங்கள், be of good cheer, தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதீர்கள். உபத்திரவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான். என்று உபத்திரவங்களினூடாய் கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முன்பே சொன்னது போல யோசேப்புக்கு 13 வருஷங்கள் தான் உபத்திரவத்தின் காலம். சிமிர்னா சபையை பார்த்து ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை வெளிப்படுத்த 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எத்தனை நாட்கள் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள்? 10 நாட்கள் தான் உங்களுக்கு உபத்திரவம். உபத்திரவம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தானே ஒழிய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவங்களின் ஊடாய் கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் காணப்பட்டாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாயங்காலத்தில் அழுகை என்றால் விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. சங்கீதம் 34:19 வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் காணப்படலாம். வசனத்தின் மறுபகுதி என்ன சொல்லுகிறது? ஆகிலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். அநேக உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம், அநேக இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம், சகிப்பதற்கு மிகவும் கடினம்தான். ஆயினும் ஆண்டவர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆகியார் அருமையான சபையே, ஒருபோதும் சோர்ந்து போய் விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை தெளிவாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் அத்தனை உபத்திரவங்களை சகித்ததினாலே, உபத்திரவம் என்றால் என்ன, பாடுகள் என்றால் என்ன, கஷ்டம் என்றால் என்ன, வேதனை என்றால் என்ன, கண்ணீர் என்றால் என்ன என்பது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். வேறொரு நபருக்கு ஒருவேளை
தெரிய இயலாததாய் அவசியம் இல்லாததாய் காணப்படலாம். இயேசு தெளிவாய் அறிந்திருக்கிறார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற வேளையிலே எல்லா துக்கத்தையும் எல்லா பாடுகளையும் அவர் சுமந்து தீர்ப்பதற்காக எல்லாவற்றையும் அவர் அங்கே சகிக்கிற ஒரு பாத்திரமாய் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோமே. ஆகையால் ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்கி போக வேண்டாம். அவரை நிந்தித்தார்கள், கோலினால் அடித்தார்கள், முகத்தில் காரி துப்பினார்கள், கன்னத்தில் அடித்தார்கள். மாத்திரமல்ல, நிர்வாணியாய் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்க வேண்டியது ஆயிற்று. மாத்திரமல்ல, வேதனை நிமித்தம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அங்கலாய்க்க வேண்டிய வேளை வந்தது. கல்வாரி சிலுவையை அவர் சுமந்து கொல்கதா மட்டும் சுமந்து செல்ல வேண்டிய துக்கமான பாதை, கரடு முரடான பாதை, அந்த வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளும் பிளக்கப்பட்டது. ஆகையால் சரீர வேதனை வியாதிகள் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். அநேக வேளைகளில் இது சாபத்தினால் வந்தது என்று சொல்லி அநேக நம்மை எள்ளி நகையாடுவார். முள்முடியை தலையிலே சுமந்ததினால், சாபத்தின் சின்னமாகிய முள்முடியை தன்னுடைய சிரசின் மேல் அணிந்ததினால், சாபம் என்றால் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன பாடுகள், என்னென்ன பாதைகள், என்னென்ன கடினமான காரியங்களை சகிக்க வேண்டுமோ அத்தனையும் என் ஆண்டவர் சகித்தார். ஆகையால் தான் உலகமே நம்மை கைவிடலாம், உபத்திரவப்படுகிறவனை உலகமே நிந்திக்கலாம், நிந்திக்காத கைவிடாத கர்த்தர் ஒருவர் காணப்படுகிறார். சங்கீதம் 22:24வது வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. அருமையான வார்த்தை. வாசிப்போமா? வாசியுங்கள். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுவார். பாருங்கள், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ணுவதில்லை, அருவருப்பதில்லை. மாறாய் அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் கல்வாரி சிலுவையில் தான் கடந்து சென்ற துக்கத்தின் பாதைகள், உபத்திரவத்தின் பாதைகள், அவமானத்தின் பாதைகளை நினைத்து அவனை கேட்டருளி அவனை விடுவிக்கிற கர்த்தராய் காணப்படுகிறான். ஆகையால் தான் அருமையான சபையை சந்தோஷமாய் காணப்படுங்க. Be of good cheer. திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், கலங்கி போகாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியா இந்த வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நீங்களும் நானும் நிச்சயமா இந்த பாடுகளின் ஊடாய் கடந்து சென்று ஜெயத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்பது நிச்சயமாய் காணப்படுகிறது. அவர் நம்மேல் அன்பாய் இருப்பதனாலே நாம் ஜெயம் கொள்ளுவோம் என்று சொல்லி ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனத்திலே வாசிக்கிறோமே. தேவன் நம்மேல் அன்பாய் இருப்பதனாலே நம்முடைய பாதைகள் எதுவாய் காணப்பட்டாலும் ஜெயம் யாருடையது? கர்த்தருடைய பிள்ளைகளுடையதாய் காணப்படுகிறது. ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள். துக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், கண்ணீரின் பாதைகளினூடாய் கடந்து செல்லலாம். ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடையதாய் காணப்படுகிறது. வெளிப்படுத்தல் 2-3வது அதிகாரங்களிலே 7 சபைகளுக்கு உரிய செய்தியை நாம் அவ்வப்போது தியானித்திருக்கிறோம், வாசித்து கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோமே. 7 சபைகளுக்கும் ஒரு பொதுவான வார்த்தையை கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருவார். என்ன வார்த்தை சொல்லுங்க? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்காய் கர்த்தர் ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருக்கிறார், மறைவான மன்னாவை வைத்திருக்கிறார், புதிய நாமத்தை வைத்திருக்கிறார், ஜாதிகள் மேல் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அவனை தேவாலயத்தில் தூணாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மாத்திரமல்ல, என்னோடு கூட சிங்காசனத்தின் மேல் அமரும்படியாய் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஆகையால் தான் இந்த பாடு, ஆகையால் தான் ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. ஜெயிக்கிறவனை கர்த்தர் தன்னோடு அமரும்படி செய்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். இயேசு ஜெயித்ததினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒருபோதும் தோல்வி என்பது நமக்கு உரியது அல்ல. தோற்க போவது சத்துரு,
சத்துருவும் அவன் சேனையும் தான் தோற்க போவது. உங்களுடைய உபத்திரவங்கள் பாடுகள் உங்களை ஒருபோதும் தோல்வியடைய செய்வதில்லை. மாறாக சுத்த பொன்னாக இன்னும் இறங்கி பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக நீங்கள் மாறுவது உறுதி. ஆகியால் ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். பாடுகளை கண்டு கலங்கி போகாதிருங்கள். கஷ்டங்களை கண்டு கலங்கி போகாதிருங்கள். வேலை சில நெருக்கங்களை கண்டு வேதனையினூடாய் கடந்து செல்லாதிருங்கள். நீங்கள் போகிற வழியை கர்த்தர் அறிவார். யோபு சொன்னது போல, நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அதே வார்த்தையை நீங்களும் அறிக்கையிடலாம். உங்களை சுத்த பொன்னாய் கர்த்தர் மாற்றி எழும்பி பிரகாசிக்கிறேன் ஒரு பாத்திரமாய் உங்களை பயன்படுத்த போவது உறுதியாய் காணப்படுகிறது.